அர்ஜுனனது மனத்தடுமாற்றம். அர்ஜுனன் கூறியது: கிருஷ்ணா, போர் செய்வதற்காக இங்கு கூடியுள்ள உற்றார் உறவினர்களை பார்த்தவுடன் என் உடல் உறுப்புகள் சோர்வடைகின்றன. என் வாயும் வறண்டுவிட்டது. இங்கு கிருஷ்ணன் என்ற சொல்லுக்கு 3 பொருட்கள் உள்ளன. கருநில நிறமுடையது, கிருஷ்ணா ஆனந்தம், அதாவது சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம், பக்தர்கள் படும் துயரத்தை களைபவன். என் உடம்பில் நடுக்கமும் மயிர்சிலுப்பும் தோன்றுகின்றன. என் கையில் உள்ள காண்டீபம் நழுவுகிறது. உடம்பின் தோலும் எரியும் உணர்வு பிரிகின்றது. கேசவா, என்னால் பூமியின் மீது நிற்க முடியவில்லை. மனமானது சுழல்கின்றது. தீமை தரும் சகுனங்களையும் பார்க்கின்றேன். இங்கு கிருஷ்ணன் கேசவா என்று குறிப்பிடுகின்றன. கேசவா என்றால் கேசி என்ற அரக்கனை கொன்றவன் என்றும், அழகான கேசத்தை, அதாவது மயிர்கட்டினை உடையவன் என்றும், மும்மூர்த்திகளின் பிரம்மா, விஷ்ணு, ஈசா, ருத்ரன் இருப்பிடமாக இருப்பவன் என்றும் பொருள் உண்டு. சகுனம் என்பதில் இந்துக்களுக்கு அதிக நம்பிக்கை உண்டு. எடுக்கும் முயற்சி கைகூடுமா கூடாதா என்பதை தன்னை சுற்றி நடக்கும் இயற்கை காட்டும் நிகழ்ச்சிகளை சகுனமாக கொள்வர். ஆனால் போர்க்களத்திலோ தேர்வு கூடத்திலோ கடமையினை மேற்கொள்வர் சகுனங்களை பார்த்தால் விளைவுகள் தீமை பயக்கும். எண்ணி துணிக கருமம் துணித்த பின் துவல்வது துயரத்தின் துவக்கம் என்பதை அறிய வேண்டும். இங்கு போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு சகுனங்கள் தெரிவது அவனது மனக்கலக்கத்தின் விளைவாகும். மனக்கலக்கம் போர்க்களத்தில் சிறிதும் பொருந்தா உணர்வாகும். கிருஷ்ணா, போரிலே உற்றார் உறவினரை கொள்வதில் நான் சிறிதும் நன்மையை காணவில்லை. வெற்றியோ அரச பதவியோ இன்பங்களோ எனக்கு தேவையில்லை. உற்றார் உறவினரை கண்டவுடன் அதனால் ஏற்பட்ட உறவு மாயையின் விளைவாக இந்த விரக்தி மிக்க சொற்களை கூறுகின்றான் அர்ஜுனன். அதனால் தான் ஏதோ பதட்டவனாக வேதாந்தம் பேசுகிறான். இது கடமையின்றும் பொறுப்பிலிருந்தும் நழுவும் மனப்பான்மையை தெரிவிக்கிறது. கோவிந்தா, யார் ஒருவர் மகிழ்ச்சிக்காக நாட்டையும் சுகங்களையும் இன்பங்களையும் விரும்புகிறோமோ அவர்களாகிய குருமார்கள், தந்தையர், பிள்ளைகள், பாட்டன்மார்கள், தாய் மாமன்கள், மாமனார், பேரன், மைத்துனர், சம்பந்திகள் எனும் எல்லா உறவு வகையினரும் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் உடைமைகளை விட்டவராய் இப்போர்க்களத்தில் நம் எதிரே உள்ளனர். ஆகவே இந்நிலையில் நாடோ அரச பதவியோ சுக போகங்களோ நம் உயிரோ நமக்கு எவ்விதத்தில் பயன் தரும்? இங்கு கிருஷ்ணன் கோவிந்தன் என்று அழைக்கப்படுகிறான். அதாவது பசுக்கூடத்திற்கு தலைவன், உயிர்களை அறிபவன். சொற்களின் இருப்பிடம் என்று பலவாறு பொருள் கொள்ளலாம். அதாவது நடக்கவிருக்கும் போர்க்கள முடிவினை அவன் ஒருவன் தான் அறிந்திருக்க முடியும் என்பதாகும். மதுசூதனா, இப்போரில் நான் கொல்லப்படினும் மூ உலகையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று இவர்களை கொள்வேனா? மண்ணாசைக்காக நான் இப்பாவத்தில் ஈடுபடுவேனா? மது என்ற அரக்கனை கொன்றதால் கிருஷ்ணனுக்கு மதுசூதன் என்ற பெயர் வந்தது. திருசராஷ்டிரது பிள்ளைகளை கொள்வதில் நமக்கு என்ன பயன் இருக்க போகிறது? இந்த ஆயுததாய்களை கொள்வதால் நமக்கு பாவம்தான் வந்து சேரும். வீடு எனும் பேறுகளை அடைவதற்காக பக்தர்களால் வணங்கப்படுவதால் கிருஷ்ணனுக்கு ஜனார்த்தனன் என்று பெயர். இங்கு ஆததாயினர் என்னும் சொல் கையாளப்பட்டுள்ளது. ஆததாயினன் என்றால் மாபெரும் 7 பாவங்களை செய்தவன் என்று பொருளாகும். அதாவது வாழும் வீட்டிற்கு தீயிடல், உண்ணும் உணவில் விடமிடல், வாள் கொண்டு கொல்ல பாய்தல், மற்றவருடைய பொருளை, நிலத்தை அல்லது மனைவியை திருடவும் கைப்பற்றவும் முயற்சித்தல் ஆகிய பாவங்கள் கொடுமையாக கூறப்படுகின்றன. கௌரவர்கள் இத்தகு பாவங்களை சாதாரணமாக செய்து வருவார்கள். இத்தகு பாவங்கள் செய்யும் ஆததாயின் நல்ல கட்ட அறிஞனாக இருந்தாலும் அவனை கொல்லுதலே நன்று என்று கூறப்படுகிறது. ஆனால் கருணை உள்ளம் கொண்ட அர்ஜுனன் கௌரவர்களை கொல்ல மனம் செய்யவில்லை. நம் உறவினர்களாகிய கிருஷ்ணாந்திரனது பிள்ளைகளை கொள்வது நமக்கு தகாது. மாதவா, உற்றார் உறவினர்களை கொன்று நாம் மகிழ்ச்சியுடன் விளங்குவது எவ்வாறு? பொருளுக்காகவும் பதவிக்காகவும் பெற்றவர்களையே பகைத்து கொள்ளும் ஏன் கொல்லவும் துணியும் மனிதர்கள் இம்மண்ணில் உள்ளனர். அவர்கள் ஒரு கணம் தன் பிள்ளைகளால் தங்களுக்கும் தான் பெற்ற பிள்ளைகளே ஒருவருக்கொருவர் அழித்து கொள்ளும் அவலம் ஏன் ஏற்படாது என்பதை சற்றே சிந்தித்தால் அங்கு பாசத்திற்கு அன்பிற்கு பொருள் இருக்கும். காரணமாக மது இழந்த கௌரவர்கள் குல நாசத்தை விளையும் தீமைகளையும் நட்பு துரோகத்தால் விளையும் தீமைகளையும் ஆராய்ந்து பார்க்காவிட்டாலும் குல நாசத்தால் உண்டாகும் தீய விளைவுகளை நன்கு அறிந்த நாமும் ஏன் ஜனார்த்தனா இப்போரில் பங்கேற்கும் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும்? பொருளாசையால் கௌரவர்கள் உற்றாரை அழிக்க போரில் முன்னேறவும் உறவினர் பாசத்தால் போரிலிருந்து பின்வாங்கவும் செய்கின்றனர். இரு கூட்டத்தாருமே மயங்குவதும் மனித வாழ்க்கையின்
போக்கு கோடிட்டு காட்டுகிறது. குலம் அழிந்தால் என்றும் உள்ள அறப்பண்புகள் அழிகின்றன. அறம் அழிவதால் குலம் முழுவதும் அதர்மம் எனும் தீப்புண்களால் குழப்பப்படுகிறது. அதர்மம் அதிகமாவதால் குலப்பெண்கள் தங்கள் கற்பு நிலை இழக்கின்றன. கிருஷ்ணா, பெண்கள் கற்பு இழக்கும் போது அங்கே வர்ண கலைப்பு உண்டாகின்றது. கலப்பினால் குலத்தார்க்கும் அதனை அழிப்பார்க்கும் நரகமே கிடைக்கின்றது. அவர்களுடைய முன்னோர்கள் பிண்டத்தையும் நீரையும் இழந்து விடுகின்றனர். மரணம் அடைந்தவர்கள் சிறிது காலம் மேலுலகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு அவர்களை குறித்து மண்ணுலகத்தில் எண்ணப்படும் நற்சிந்தனையானது இறந்தவர்களுக்கு பெரிதும் துணையாக இருப்பதாக கருதப்படுகிறது. அதனால் அவர் தம் பாவங்களின் வீரியம் சற்றே குறைவதாகவும் நம்பப்படுகிறது. இறந்தவர்களை பற்றி நினைக்கப்படும் நற்சிந்தனையானது பிண்டம், நீர் போன்ற பொருட்களை கொண்டு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மண்ணில் உள்ளோரில் ஒரு சிலரது நல்வாழ்த்துகளும் இறந்தவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஏழைகளுக்கும் மற்றவருக்கும் சிரார்த்தம், அதாவது நீத்தார் நினைவு சடங்குகள் எனப்படும் சமய சடங்கின் போது உணவும் தானமும் அழைக்கப்படுகிறது. இச்செய்கை ஒருவரது மகிழ்ச்சியும் அமைதியும் மற்றவரது அன்பிலும் மகிழ்ச்சியிலும் மறைமுகமாக ஆதாரப்படுகிறது என்பது தெரிவிக்கப்படுகிறது. குலத்தை கெடுக்கும் மனிதர்களால் செய்யப்படும் வர்ண கலைப்பினால் ஏற்படும் இக்கேடுகளால் போற்றப்பட வேண்டிய ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிந்து போகின்றன. ஜனார்த்தனா, குல தர்மத்தை இழந்தவர்கள் நரகம் என்னும் கொடிய உலகத்தில் அதிக காலம் தங்குகின்றனர் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். நாடாளும் ஆசையினால் உற்றார் உறவினரை அழிக்க துணிதல் என்ற பெரும் பாவத்தை மேற்கொள்ள துணிந்து விட்டோம் ஐயா. எதிர்க்கும் எண்ணம் இன்றி கையில் போர் ஆயுதமும் இன்றி இருக்கும் என்னை கையில் கருவி ஏந்தி கிருஷ்ணாந்திரனின் பிள்ளைகள் போரில் கொண்டால் அதுவே எனக்கு மிக்க பயனுள்ளதாக அமையும். இவ்வாறு கூறி அம்பையும் வில்லையும் போர்க்கள மண்ணில் எரிந்துவிட்டு கவலை கொண்ட உள்ளத்தனாய் அர்ஜுனன் தேர்தட்டில் உட்கார்ந்தான். பிரம்ம வித்தையை அறிவிப்பதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோருக்கு இடையே நடைபெறும் உரையாடலாக விளங்கப் பெறுவதாக பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் அர்ஜுன விஷாத யோகம் எனும் முதல் அத்தியாயம் இத்துடன் முடிவிட்டது. சாங்கிய யோகம் சஞ்சன் கூறியது. அதுபோன்று கருணை மிகுந்த கண்களின் நீர் மறைக்க பார்வை தடைபட கவலைப்பட்ட அர்ஜுனனுக்கு மதுசூதனன் கீழ்வரும் வார்த்தைகளை கூறினார். இவ்வரிகள் பாசம் என்னும் வலையில் அகப்பட்டு தடுமாற்றம் என்னும் உணர்ச்சிக்கு பலியான அர்ஜுனனது மலர்நிலையை படம் பிடித்து காட்டுகின்றது. ஆரியனுக்கு சிறிதும் பொருந்தாததும் சுவர்க்கத்தை தடுப்பதும் புகழை கெடுப்பதுமான இந்த உள்ள சோர்வானது இந்த நெருக்கடியான போர் புரியக்கூடிய சூழ்நிலையில் எப்படி உன் மனதில் தோன்றியது? இப்பொழுதுதான் முதலாக பகவான் வாய் திறந்து பேசியுள்ளார். இந்த செய்யுளிலும் அடுத்து வரும் செய்யுளிலும் கீதையின் அடிப்படை தத்துவம் கோடிட்டு காட்டப்படுகிறது. எந்த ஒரு சிறந்த நூலும் அந்நூலின் அடிப்படை கொள்கை, நீதி, பாடம் ஆரம்ப நிலையிலே காட்டப்படும். இலக்கணத்தை பெற்றிருக்கும். ஆம், குழம்பிய மனம் எதையும் சாதிக்காது என்பது இச்செய்களில் குறிப்பிடப்படுகிறது. மனக்குழப்பத்தின் பின்னணியில் கூறும் வார்த்தைகளுக்கும் எடுக்கும் செயல்களுக்கும் சிறிதும் பயன் இருக்காது. ஆகவேதான் போர்க்களத்தில் உற்றார் உறவினரை கண்டவுடன் மனம் தளர்ந்து இதுவரை அர்ஜுனன் பேசிய பேச்சுகளை கத்மலம், அதாவது வெறும் குப்பை என்று பகவான் கூறுகிறார். மனத்தடுமாட்டம் இருப்பவன் வாழ்க்கையில் இன்பமோ அமைதியோ புகழோ வந்தமையாது. இத்தகு மனக்குழப்பம் உடையவன் ஆரியன் ஆகான் என்று பகவான் கூறுகிறார். இங்கு ஆரியன் என்ற சொல் வருகிறது. இந்த சொல் நம் சாஸ்திரங்களில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஆரியன் என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதியையோ இடத்தையோ குறிப்பதாக எங்கும் கூறப்படவில்லை என்பது சிந்திக்கக்கூடியது. சிறந்த பண்பாடும் சீரிய வாழ்க்கையும் கொண்டவன் எவனோ அவனே ஆரியன் எனப்படுகிறான். தர்ம வழியில் நடப்பவன் ஆரியனாகிறான். அத்தகைய பெருமை பெற்றவர்களே ஆரியன் ஆவார். அதாவது ஆரியன் என்றால் உயர்ந்தவன் என்ற பொருளாகும். எவரும் எக்காலத்தும் ஆரியன் ஆகலாம். இங்கு அர்ஜுனன் பண்பட்ட மனத்தினின்று இழிந்து மன தடுமாற்றம் அடைவதால் அது ஆரியனுக்குரிய பண்பாடாகாது என்று பகவான் கூறுகிறார். பார்த்தா, அழியின் இயல்பை கொள்ளாதே, இது உனக்கு சிறிதும் சரியாகாது. பகைவர்களை கலக்குபவனே உள்ளத்தில் ஏற்பட்டுள்ள இழிவான உன் தளர்ச்சியினை விட்டு எழுந்திருப்பாய். போர்க்களத்தை அர்ஜுனனின் உள்ளத்தில் குடிகொண்டுள்ள மனத்தளர்ச்சியினை களைவதற்காக கண்ணன் அர்ஜுனனை ஆண்மையை இழந்த அலி என்று இழுத்து அழைக்கின்றார்.
வீரனான அர்ஜுனன் உள்ளத்தில் எந்த வகையிலும் குழப்பமோ தளர்வோ ஏற்படக்கூடாது என்பதுதான் கிருஷ்ணனின் கருத்தாகும். இதன் மூலம் கூறப்படுவது யாதெனில், ஒருவனின் ஆத்மாவானது எந்த நிலையிலும் பலவீனப்படக்கூடாது என்பதுதான். உடல் உறுதி, உள்ளத்தின் ஆகியன சேர்ந்து இருப்பதின் பொறுத்து ஒருவனின் வெற்றி நிச்சயிக்கப்படுகிறது. அர்ஜுனன் கூறியது: எதிரிகளை அழிப்பவரே, மதுவை கொண்டவரே, வணங்குகிறதற்குரிய பீஷ்மரையும் துரோணரையும் நான் எவ்வாறு போரில் எதிர்த்து அம்புகளால் தாக்குவேன்? பகைவர்களை அழிப்பதால் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் உறவினரும் மரியாதைக்குரியவருமான என் பாட்டனார்களை நான் எதிர்த்து போர் செய்தால் எனக்கு தீராத அவப்பெயர் அல்லவா கிடைக்கும் என்பதே அர்ஜுனனின் பயம். இந்த உணர்வை இச்செயலில் நாம் காணலாம். உயர்ந்த குணங்களுடைய குருமார்களை கொள்வதை விட்டு இந்த உலகத்தில் கையேந்தி பிச்சை எடுத்து உண்பதே மிக சிறந்ததாகும். ஆனால் ஆச்சாரியர்களான பெரியோரை கொண்டால் இரத்தம் தோய்ந்த பொருளையும் போக உணர்வுகளையும் இப்பிறவியிலேயே அனுபவிக்கும் இழிநிலைகளுக்குள்ளாவேனே. ஒழுக்கத்திலும் குணத்தாலும் கல்வியாலும் உயர்ந்த மேன்மக்களுக்கு கெடுதி செய்தவன் மூலம் ஒருவனுக்கு ஏற்படுவது இன்பமல்ல, வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கக்கூடியமான துயர வாழ்க்கை. இப்போரில் நாம் இவர்களை கௌரவர்களை வெல்வது அல்லது அவர்கள் நம்மை வெற்றி கொள்வது ஆகிய இரண்டில் எது நம்மை பயக்கும் என்பது விளங்கவில்லை. எவரை கொண்ட பின் நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருஷ்டாந்திர கூட்டத்தை சார்ந்த கௌரவர்கள் நம் முன் கொண்டுள்ளனர். சிற்றின்பம் நாடுவதில் மதிகொண்டு அலைந்து தற்போது நான் நல்லியல்புகளை இழந்து நல்வழி தெரியாது இங்கே இப்போது உன்னை நாடுகிறேன். எனக்கு சிறப்பு செய்யும் வழிமுறையை கூறவும். நான் உனது தொண்டன், உன்னையே பணிந்துள்ளேன், எனக்கு உபதேசித்தார்களாகும். இச்செயலில் கார்பண்ய தோஷம் என்ற சொல் வருகின்றது. அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் இடையூறுகளின் காரணமாக மனதளவில் தளர்வும் துயரமும் ஏற்பட அதனால் உள்ளம் வறண்டு விடுகிறது. இதற்கு கார்பண்ய தோஷம் என்று பெயர். இதுவரை அர்ஜுனன் பிரேயஸ் எனப்படும் கலை சிறப்பு, செல்வம், மனைவி, நாடு, புகழ், மக்கள் ஆகியன தரும் மயக்கத்தில் மூழ்கியிருந்தான். இதனின்றி விடுபட்டால்தான் அவன் ஸ்ரேயஸ் என்னும் உள்ள சிறப்புக்கு உள்ளாவான். அதற்காக பக்கவே கிருஷ்ணன் விரும்பினான். ஆகவேதான் பெற்ற புகழும் வீரமும் பதவியும் தனக்கு ஒரு தேர்ந்த வழிகாட்ட முடியாத போது தடுமாறிய நிலையில் அவன் கிருஷ்ணனை சரணடைகிறான். மயக்கம் ஒளிந்த நிலையில்தான் மனிதனுக்கு நல்லது கெட்டதை பிரித்தறிந்து தெளிந்த மனநிலையை பெற முடியும். நாம் பகவத்கீதையை அறிந்து தெளிய அதை படிப்பதற்கு முன் மனத்தை குழப்பமில்லாததாக கொண்டு தூயதாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இச்செயலிலிருந்து நாம் பெற வேண்டிய ஒரு செய்தியாகும். உலகத்தில் ஒத்துமை இல்லாததும் பேர்கள் பல தரவலுமான நாடாளும் உரிமையை பெற்றிடனும் தேவர்களுக்கு தலைவனாக இருந்திடனும் அவை யாவும் என் புலன்களால் பெறப்படும் துன்பத்தை தீர்த்திடும் என்று கருதவில்லை கூறுகின்றான். உனக்கு என்ன மனக்கவலை என்று ஒரு தாய் கேட்கும் விதத்தில் உன் மனத்தளவுக்கு காரணம் என்ன என்று பரிவுடன் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் பகவான் கேட்டவுடன் தன்னுடைய எல்லா வகையிலும் உறவு கொண்டுள்ள பகவானிடம் தன் மனக்குமரல்களை எல்லாம் வெளிக்காட்டுகிறான். இது சரணாகதி தத்துவத்தின் ஒரு வெளிப்பாடு. சஞ்சயன் கூறியது: பகைவர்களை சாம்பலாக்கிடும் குடோகேசவனாகிய அர்ஜுனன் ரிஷிகேசவனாகிய கோவிந்தனுக்கு இவ்வாறு கூறி போர் செய்ய மாட்டேன் என்று அறிவித்து பேசாது இருந்து விட்டான். திருஷ்டாந்திரரை இரண்டு படைகளுக்கும் இடையில் மனத்தளவில் துன்பமடைந்துள்ள அர்ஜுனனுக்கு புன்னகை புரிந்தவாறே ஸ்ரீகேசகன் கீழ்வரும் சொற்களை கூறலானார். இச்செயலில் திருஷ்டாந்திரர் பரத வம்சத்தை பிறந்தவர் என்று குறிப்பிடப்படுகின்றனர். இந்தியா பரதன் என்றும் மன்னன் ஆட்சியில் இருந்ததால் அது பாரதம் என்று அழைக்கப்பட்டது. கண்ணபெருமான் புன்னகை புரிந்து பதிலளிப்பதற்காக கூறப்படுகிறது. உண்மையில் இப்பிறவியில் பயன் தரும் உலாகித ஆசைகளிலிருந்தும் பட்டுகளிலிருந்தும் சிறிதே தன்னை விடுவித்து கொண்டு மறுமைக்கு உயர்வு தரும் யோகம், ஞானம் என்னும் உயர் நெறிக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் மனப்பக்குவம் பெறுவதற்குரிய நிலையை அர்ஜுனன் பெற்றுவிட்டான் என்பதை அறிந்து பரமாத்மா அதை பாராட்டும் வகையில் புன்னகை பூக்கின்றார். பகவான் கூறியது: கவலைப்படாதவர்களை நினைத்து நீ கவலைப்படுகின்றாய், பேரறிஞர்களைப் போன்றும் பேசுகின்றாய். இறந்தவர்களை நினைத்தோ இருப்பவர்களை பார்த்தோ பண்டிதர்கள் அதாவது அறிஞர்கள் கவலைப்படுவதில்லை. இச்செயலில் அறிஞன் என்னும் பொருளில்
பண்டிதன் என்னும் சொல் வருகின்றது. அறிஞன் என்றால் மொத்தம் படித்தவன் என்று பொருளாகும். ஆனால் கிருஷ்ண பகவானின் கருத்தில் அறிஞன் என்றால் இயற்கையை உள்ளது உள்ளவாறு அறிந்தவன் என்கிறது. அதாவது மாயை நின்று விடுபட்டு பிறப்பு இறப்பு தத்துவத்தை நன்கு அறிந்தவனாய் இருக்கிறான். இச்செயலில் அர்ஜுனன் பேசும்போது ஒரு ஞானியாக தன்னை காண்பித்துக் கொள்கிறான். ஆனால் உற்றார் உறவினர் மரணத்தை பற்றி அவன் துன்பப்படுகிறான். மனம் மொழி மெய் ஒற்றித்த மனப்பக்குவமோ யோக நிலையோ அர்ஜுனன் பெறவில்லை என்பதை கண்ணன் சுட்டி காட்டுகிறான். முன்பு நானோ நீயோ இவ்வரசர்களோ இவ்வுலகில் எப்போதாவது இல்லாமல் இருந்ததில்லை. இந்த உடம்புகள் அழிந்தாலும் நாம் இல்லாது போகவும் மாட்டோம். இச்செயலி உயிர்களின் உடம்பு அழிந்தாலும் அவற்றுள் உறையும் ஆத்மாவுக்கு எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் இறப்பில்லை என்று உணர்த்தப்படுகிறது. ஆத்மாவுக்கு எவ்வாறு இவ்விடல் மூலமாக இளமையும் அழகும் வயோதிகமும் உண்டாயிற்றதோ அதே போன்று வேறு ஒரு உடம்பும் அதற்கு வந்தமைகிறது. ஆனால் ஞானியர் இம்மாற்றத்தை கண்டு தன்னை ஒருபோதும் இழக்க மாட்டார். இச்செயலில் நாம் பெறப்படுவது மாற்றங்கள் உடலுக்கே அன்றி அதனுள் உறையும் ஆத்மாவுக்கு இல்லை என்பதாகும். குந்தியின் புதல்வனே, ஐம்பொறிகளும் ஐம்புலன்களுக்கும் சார்ந்திருப்பதால் குளிரும் உஷ்ணமும் இன்பமும் துன்பமும் போன்றன உண்டாகின்றன. தோன்றுதல் மறைதல் போன்ற நிலையாமை அவற்றின் இயற்கையான இயல்பாகும். பாரதா அவற்றை பொறுத்து கொள். மெய் வா என்ற உறுப்புகளாகிய ஐம்பொறிகளின் வழியாக முறையே தொடு உணர்ச்சி வெளி உலகில் உலவும் வடிவம் சுவை மனம் ஒளி போன்றவற்றை அனுபவிக்கின்றோம். இதுபோது அந்த ஐம்பொறிகளின் வழியாக பெறப்படும் இன்பமும் துன்பமும் அனுபவமும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடுகின்றன. மழைக்காலத்தில் உணரப்படும் குளிர் துன்பம் தரும்போது வெயில் காலத்தில் அதுவே இன்பத்தை தருகின்றன. ஆகவே ஐம்பொறி அனுபவங்கள் நிலையானவை அல்ல. இதனை எதிர்பார்த்து அனுபவங்களை ஒரு நிலையாக கொண்டு ஓர் உணர்வாக கொண்டு பொறுமையுடன் இருப்பவனே ஞானியாகின்றான். சிறந்தவனை யார் ஒருவன் இவைகளினால் இன்னல்கள் பெறாமல் இருக்கின்றானோ இன்பத் துன்பங்களை ஒன்றாக ஏற்றுக்கொள்கிறானோ. சன் என்னும் சொல்லுக்கு பொருள் உடல் எனும் குறியிலே வாழ்பவன் என்றாகும். ஐம்பொறிகளால் உலகத்தை அனுபவிப்பதில் அதனால் துன்பங்களை பெறவும் வழிவைக்கப்படுகிறது. உடலுக்கு முக்கியத்துவம் தருபவன் அத்துன்பங்களை அனுபவிக்கவும் இன்னொருவும் செய்கின்றன. ஆனால் இன்ப துன்பங்களை கண்டு துவளாமல் அமைதியான ஒரு நிலையை அவன் பெறுவாயனேயானால் அதனால் தெளிவு பெறவும் பேரறிவும் அடைவான். அவனே இரவான் நிலையாகிய முக்திக்கு தகுதியுடையவனாய் இருக்கிறார். நம்மை நாமே திருத்திக் கொண்டு உயர்வு பெற்று பேரறிவு உடையவர்களாகிய விலங்குகளை நாம் மனிதர்களாக இம்மண்ணில் பிறந்துள்ளோம். இல்லாத ஒன்றுக்கு இருப்பு என்று ஏதும் இல்லை, இருக்கும் ஒன்று இல்லாமல் போவதும் இல்லை. உண்மையை நன்கு உணர்ந்தவர் மட்டுமே இவ்விரண்டினுடைய முடிவையும் அறியும் ஆற்றல் உடையவராவார். இருப்பதை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு வாழ்வதே வாழ்க்கையாகும். வெயில் காலத்தில் ஆற்று நீர் வற்றிவிடும். அப்போது பரந்த ஆற்றில் நீரானது ஓடையாக தெரியும். அவ்வோடையை அடுத்த இரு பக்கங்களுக்கும் நனைந்த பூமியாக இருக்கும். ஆனாலும் அப்பூமியை பயிர் தொழில் செய்ய பயன்படுத்தி கொள்ள முடியாது. ஏனெனில் நாளை மழை வரும்போது ஆற்றில் கரை புரண்டு வெள்ளம் வழிந்து ஓடக்கூடும். ஆகவே நாளை பயன்படாத அப்பூமி மீண்டும் அது பயன்பட்டாலும் பயனற்றதாக விளங்கி வருகிறது. அதுபோல நனைந்த பூமியாக இந்த உடலை நினைக்கின்றன தத்துவ ஞானிகள். அது நிலையற்ற அந்த உடலால் வரும் இன்ப துன்பங்களை கண்டு மயங்காது இருக்க வேண்டும். ஆனால் அந்த உடலில் மறைந்துள்ள ஆத்மாவோ உண்மையானது, நிலையானது, உணர்வுகளை உடையது. உலகமெல்லாம் பறந்து விரிந்துள்ள பொருளுக்கு முடிவு என்பது இல்லை. அது அழிவில்லை, அழிக்க முடியாத. அதனை எவராலும் அழிக்க முடியாது. ஆகாயத்தில் தோன்றும் மேகங்களால் ஆகாயம் எந்த நிலையிலும் தெரியாது, அதாவது பிளவுபடாது. அதுபோன்று அறிவு ஒளியில் எந்த வகையிலும் பிரிவுகள் ஏற்படா. நிலையானதும் அழிவற்றதும் அளவிட முடியாததுமான ஆத்துமாக்களை கொண்ட இவ்வுடல்கள் மட்டுமே அழியும் இயல்பை கொண்டவையாகும். ஆகையால் பாரதா அர்ஜுனா போர் செய்ய ஆவியாகவும் நதிகளாகவும் பனிக்கட்டிகளாகவும் இடமாறக்கூடிய நீரினை உடையது கடல் ஒன்றுதான். ஆத்மா அதுபோல தன் நிலை மாறது. ஆகவே அது நிலையானது. குட்டையில் உள்ள நீர் ஆவியாக அதனால் குட்டையானது வற்றி தன் நிலை கெடுகின்றது, பின் மறைவதால் அழிந்து விடுகின்றது. அதுபோல் ஆத்மாவை கொண்ட உடலுக்கு இறப்பு மற்றும் எரித்தல் புதைத்தல் காரணமாக அழிவு வரலாம். ஆனால் உடலுள் உள்ள ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. உடலை அதன் மனத்தை கொண்டோ அறிவை கொண்டோ மற்றொரு உடலுடன் ஒப்பிட்டோ அளந்து விடலாம்.
ஆனால் அதனுள் உறையும் ஆத்மாவை மனம் மொழிகளால் எடை போட முடியாது. ஆகையால் அது அளவை கடந்தது. ஆத்மா ஒரு கொலைகாரன் என்றோ கொலை செய்யப்படுவான் என்றோ கூறும் இருவருக்கும் ஒன்றும் தெரியாது. ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதும் இல்லை, கொலையாவதும் இல்லை. பதவி வெறி பிடித்தவனின் பதவி பறிபோகும் போது அவன் நான் ஒளிந்தேன் என்று கூவி புலம்புகின்றான். பதவி அவனது இயல்பாகாது. தன் ஆசை அழியும் போது தான் அழிந்து விட்டதாக கருதுகின்றான். தன்னுடையது எனும் போது அது மமகாரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மமகாரமே அதிகமாகும் போது அதுவே அவனுடைய ஆணவமாக மாறுகின்றது. அழியும் தன் உடலை தான் என்று அழைத்துக் கொள்வது அவனது ஆணவத்தை காட்டும். உடல் அழிந்தாலும் அதனுள் இருக்கும் ஆத்மாவின் எழுச்சிக்கு அழிவு கிடையாது. அது நிலையானது. கருமேகங்கள் மறைந்தாலும் அதன் பின் இருக்கும் ஆகாயம் எப்படி மறைவதில்லையோ அதுபோன்று உடல் அழிந்தாலும் அதனுள் இருக்கும் ஆத்மாவுக்கு மறைவில்லை, அழிவும் இல்லை. இந்த ஆத்மாவுக்கு ஒருபோதும் பிறப்பு என்பது இறப்பு என்பதும் இல்லை. மேலும் ஆத்மாவானது முன்பு எப்போதாவது இல்லாது இருந்து பிறகு இப்போது பிறந்தது இல்லை, அதுபோன்று இருந்து பிறகு இறந்து போனதென்று. ஆகையால் ஆத்மாவுக்கு பிறப்பில்லை, மரணம் இல்லை, குறைவு இல்லை, வளர்ச்சி இல்லை. இந்த உடல் கொல்லப்பட்டாலும் அதனுள் உள்ள ஆத்மா கொல்லப்படுவது இல்லை. பிறப்பு, இருப்பு, வளர்ப்பு, மாறுதல், தேய்தல், மறைதல் எனும் 6 பாவமாற்றங்கள் ஐம்பூதங்களாகிய இந்த உடலுக்கு அன்றி ஆத்மாவுக்கு இல்லை. பார்த்தா அர்ஜுனா, இவ் ஆத்மாவுக்கு அழிவில்லை, மாற்றமில்லை, பிறப்பில்லை, குறையும் குணம் இல்லை என்பவனவற்றை தெரிந்து கொண்டவன் எவ்வாறு எவரை கொள்வான், யாரை கொள்விப்பான்? இச்செயலில் ஞான பயிற்சி மேற்கொள்வன் தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட செயலை செய்து கொண்டிருக்கும் போது தன்னை ஒரு கர்த்தாவாக நினைக்கக்கூடாது என்பதும் அவன் ஒரு கருவி மாத்திரமே என்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. நைந்து போன பழையது புதிய துணிகளை உடுத்திக் கொள்வது போன்று மரணத்துக்கு பிறகு ஆத்மாவானது பழைய உடல்களை விட்டு புதிய உடல்களில் புகின்றது. எவ்வாறு ஒரு பாம்புக்கு புதிய தோல் உருவாகி பிறகு பழைய தோல் உரிந்து விடுகிறதோ அவ்வாறு வினைகளுக்கு ஏற்றவாறு புதிய உடல்கள் தயாரான பிறகு சூஷ்ம சரீரம் ஆத்மாவானது பழைய உடலை துறக்கிறது. கருவிகளால் ஆத்மாவை வெட்ட முடியாது, தீயினால் ஆத்மாவை பொசுக்க முடியாது, நீரினால் ஆத்மாவை நனைக்க முடியாது, காற்றினால் ஆத்மாவை உலர்த்த முடியாது. ஐம்பூதங்களின் செயலற்ற ஆகாயத்தை தவிர்த்த மற்றைய 4 பூதங்களால் ஆத்மாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்பூதங்களால் ஆகாயமே தாக்கப்படாத போது அதற்கும் மேலேயுள்ள ஆத்மாவை எவ்விதத்திலும் பிரிக்க முடியாது. இவ்வாத்மா எனப்படுவனை வெட்ட முடியாது, வேக வைக்க முடியாது, நனைக்க முடியாது, உலர்த்த முடியாது. இவன் நித்தியமானவன், நிறைவானவன், நிலையானவன், அசைவற்றவன் என்றும் இருப்பவன். அர்ஜுனன் உள்ளது எந்த வகையிலும் ஆத்மாவை பற்றிய சந்தேகங்கள் எழக்கூடாது என்பதற்காக ஆத்மாவின் இயல்புகளை பலவாறாக விளக்கி கூறுகிறார் பகவான். அறியாமை காரணமாக மனிதன் தானே துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான். அதனால் தன் மேன்மைகளை இழக்கின்றான். அந்த அளவு மனிதன் தாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக அர்ஜுனன் இருத்தி ஆத்மா எல்லா இடத்திலும் வியாபித்துள்ளது. அதனால் அதற்கு அசைவு இல்லை. அது ஏற்கனவே இருப்பதால் அதற்கு போக்கும் வரவும் இல்லை, எப்போதும் எங்கும் இருக்கிறது என்று பலவாறாக ஆத்மா விளக்கப்படுகிறது. இவ்வாத்மானவன் ஐம்பொறிகளுக்கு காணப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மாறுபடாதவன். ஆகவே இத்தகைய இயல்புகளை கொண்ட இவ்வாத்மாவை இவ்வாறு அறிந்து துன்பத்தை நீப்பாயாத. இப்பிரியங்களான உறுப்புகளுக்கு உட்படாத எந்த பொருளும் மனதில் படியாது. மாறுபடும் குணமுள்ள காற்று, நீர், நெருப்பு, நிலம் நம் கண்களுக்கு தெரிவது போன்று ஆகாயம் நமக்கு தெரிவதில்லை. ஏனெனில் அதற்கு உறுப்புகள் இல்லை. அதுபோன்று ஆத்மாவுக்கு மாறுபடும் தன்மை இல்லை. ஒருவேளை இந்த ஆத்மா எனப்படுவோனுக்கு பிறப்பும் இறப்பும் இருக்கும் என்று நீ கருதினால் அகண்ட தோள்களை உடையவன். அந்த ஆத்மாவுக்காக நீ வருத்தப்படுதல் உனக்கு சிறிதும் பொருந்தாது. ஒருவனுக்கு பல வசதிகள் வாழ்க்கையில் வாய்ப்பிருந்தாலும் அவனிடம் வருத்தம் எனும் உணர்வு இருந்தால் அவ்வசதிகளை அவனால் அனுபவிக்க முடியாது. அவ்வருத்தம் அவனாலேயே அவனுக்கு கிடைக்கப்படுகிறது. பிறந்தவன் இறந்து விடுவான், இறந்தவன் மறுபடியும் பிறப்பான் என்னும் நம்பிக்கை உண்மையானால் தவிர்க்க முடியாத இந்த விஷயத்தில் நீ துன்பம் கொள்வது சிறிதும் பொருந்தாது. உலகத்தில் ஆசை என்னும் உணர்வு இருக்கும் வரை பிறப்பும் இறப்பும் அமையும். கர்மா என்னும் வினையின் காரணமாக வரும் மரணத்தை தடுப்பது என்பது இயலாத ஒன்றாகும்.
பார்த்தா காணப்படும் உயிர்கள் முதலில் கண்களுக்கு தெரிவதில்லை, இடையில் காணப்படுகின்றன, கடைசியில் மறைந்து கண்களுக்கு தெரிவதில்லை. இவ்வாறு இருக்க இந்த விஷயத்தில் பிறப்பு மரணம் நீ வருத்தப்படுவது எதற்காக? உற்றார் பெற்றார் எனும் உறவ இடையில்தான் வந்தது. மேலும் இவ்விரு நிலை கனவில் காணும் காட்சி நிலை போன்றது. ஏனெனில் கனவில் வரும் நபர்கள் முன் பிறந்ததில்லை, கனவு கலைந்ததும் அவர்களும் மறைந்து விடுவர். ஆகவே கனவு காணும் போது தெரியும் அவர்கள் இருந்தும் இல்லாதவர்களாக இருந்தும் இல்லாத காட்சியாக ஆகிறார்கள். இடையில் வந்து போகும் அவர்களை நினைத்து வருத்தப்படுவது பொருளற்றது என்று இச்செயலில் விளக்கப்படுகிறது. இவ்வாத்மாவை ஒருவன் வியப்புடன் பார்க்கிறான், மற்றொருவன் ஆச்சரியத்துடன் அவ்வாத்மாவை பற்றி பேசுகின்றான், மற்றொருவனோ மிகவும் விந்தை உணர்வுடன் ஆத்மாவை பற்றி கேட்கிறான். இன்னொருவனோ அவ்வாறு கேட்ட பிறகும் ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றான். சாதாரண கண்களுக்கு ஆத்மா தெரிவதில்லை. ஆத்ம விசாரணை எனும் ஆத்மாவை பற்றிய தேடும் உணர்வு, தேடும் சிந்தனை எனும் போக்கே வியப்புக்குரியது. ஏனெனில் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அதற்கான தேவையான மனப்பக்குவத்தை பெற்றார் இல்லை. அதனால் தூசு படிந்த கண்ணாடியில் தெரியும் பிம்பம் போன்று அவர் மனதில் ஆத்மாவை பற்றிய தெளிவு விளங்கியும் விளங்காமலும் இருக்கிறது. பாரதா, எல்லா உடல்களுக்குள்ள இருக்கும் ஆத்மாவுக்கு எப்போதும் மரணம் இல்லை. ஆகையால் உயிர்களின் காரணமாக நீ துயரப்பட வேண்டாம். சவதர்மத்தை பார்க்கும்போது நீரை காட்டிலும் வேறு எவ்விதமான சிறப்பும் ஒரு அரசனுக்கு இல்லை. ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய தகுதிகளுக்கு ஏற்றவாறு அளிக்கப்பட்ட கடமையை முடிப்பதே அவரவர்களுடைய சவதர்மமாகும். இங்கு அரசனாகிய அர்ஜுனனின் கடமை அறத்தை காப்பதாகவும் அதற்காக அவன் சவதர்மமான போரில் ஈடுபட வேண்டும் என்பதை கண்ணன் இங்கு அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறான். பார்த்தா எதிர்பாராது கிடைத்ததும் திறந்துவிட்ட சொர்க்க வாயிலை அடைவதற்கு ஒப்பதுமான இந்த போர் வாய்ப்பு கொடுத்து வைத்தவர்களான பாக்கியவான்கள் சாஸ்திரிகளுக்கு மட்டுமே கிடைக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சாதாரணமாக அனுகூலமான ஒரு கட்டம் வந்தமையலாகும். உடனே அதனை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு தன் காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும். இதுபோது அவனுடைய காரிய முயற்சி ஓரளவு எளிதாக அமைகின்றது. இதனைத்தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் என்று கூறுகிறார்கள் போலும். விண்ணோரும் மண்ணோரும் புகழ பேரும் சிறப்பும் கிடைப்பதற்காகவும் ஒரு வாய்ப்பு இந்த போரினால் தீயோரை அளிப்பது. இவ்வாய்ப்பு துரியோதனனை அர்ஜுனனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளான். இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறு அர்ஜுனனை நெறிப்படுத்துகிறார் பகவான். நீதிக்காக போராடப்படும் அறப்போரினை நீ மேற்கொள்ளாவிடில் நீ உனக்கு விதிக்கப்பட்ட சவதர்மத்தையும் உனக்கு கிடைக்க பெறும் சிறப்பையும் இழந்து பாவத்தை அடைய பெறுவாய். ஒருவன் அநீதியை செய்வானாயில் அவனுக்கு கேடு நடப்பது உறுதி. ஒருவன் தனக்கு கடமையாக விதிக்கப்பட்ட நீதி நெறியை கடைபிடிக்காவிட்டால் அவனுக்கு அதைவிட பெரிய கேடு வந்து சேரும். அதாவது செய்யக்கூடாத ஒன்றினை செய்யும் போது கிடைக்கும் கேட்டை விட செய்ய வேண்டிய ஒன்றினை செய்யாது வாழா இருந்தால் அதனால் ஏற்படும் கேடு பெரிதாயும். நீ உன்னுடைய கடமையை ஆற்றாவிட்டால் இந்த உலகம் உன்னை எப்போதும் இகழ்ந்து பேசும். போற்றுதலுக்குரிய ஒருவன் இகழப்படுவதால் வரும் இழிவு அவன் மரணத்தை விட அதிகமானது. ஒரு மிருகமானது எப்படியாவது வாழலாம், ஆனால் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது நிகழ்வு. புகழுக்காக மனிதன் தன் உயிரினையும் தருவான். பழிக்கு பயந்து கடமை தவறினால் அவன் வாழ்வுக்கு பொருள் இல்லை. அச்சத்தின் காரணமாக நீ போர்க்களத்திலிருந்து பின்வாங்கினால் சிறந்த வீரர்கள் கருதுவார்கள். யார் யார் உன்னை பெருமைப்படுத்தினார்களோ அவர்களே உன்னை இகழவும் செய்வார்கள். ஒரு பொழுது அர்ஜுனனை துரியோதனன் உள்ளிட்ட கௌரவ கூட்டத்தை சார்ந்த பல வீரன் என்றும் ஒரு கட்டாய சூழலில் புகழ்ந்துள்ளார்கள். இப்போது போரில் பாசத்தின் காரணமாக போர் புரியாது வாளா இருந்தால் புகழ்ந்த அவர்களை இதுவே தகுந்த தருணம் என கருதி அர்ஜுனனை கோழை என்றும் பயந்தவன் என்றும் பலவாறு கூறி இகழ்வார்கள். இதனை அர்ஜுனனுக்கு நினைவுறுத்தி அச்சம் வீரனுக்கு அழகல்ல, அது அவன் பெருமையை குலைக்கும் என்று கூறி அர்ஜுனன் மனதில் போர் வெறி ஏற்படுத்துகிறார் பெருமான். உன் எதிரிகள் உன் ஆற்றலை பழித்து கூறவும் முடியாத கடுஞ்சொற்களை பயன்படுத்துவார்கள். இதைவிட பெரிய துன்பம் உனக்கு வேற என்ன வேண்டும்? ஒருவன் தன் வாழ்க்கையில்
செல்வத்தை இழந்தால் பின்னர் மறுபடியும் அதனை பெறலாம். பதவி இழந்தால் மீண்டும் பெறலாம். ஆனால் ஒரு முறை புகழ் இழந்தால் அவன் வாழ்க்கை முடிந்த கதையாகவே அமையும். அந்நிலையை ஒருவனால் தாங்க முடியாது. இப்போரில் அர்ஜுனன் பின்வாங்கினால் முன்பு புகழ்ந்தவர்கள் என்று தூட்டுவார்கள். அது அவன் உள்ளத்தில் ஆறப்புண்ணாக அமைந்துவிடும். அதனால் பெறப்படும் வலியானது மரணத்தை விட பெரியது என்று கண்ணன் பலவாறு அர்ஜுனனுக்கு கூறுகிறார். போரில் மரணத்தை தழுவினால் நீ சுவர்க்கத்தை அடையலாம். பகைவர்களை வென்றால் அரசாட்சி புரிந்து அனுபவிக்கலாம். ஆகவே கௌந்தேயா போரில் பங்கேற்க உறுதியுடன் எழுவாயாக. போர் செய்யாவிட்டால் அர்ஜுனன் பெரும் அவல நிலையை பற்றி பலவாறாக கூறிய கண்ணபெருமான் நீதிக்காக போர் செய்தால் அதனால் இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் புகழே கிடைக்கும் என்று விளக்குகிறார். இன்பத்தையும் துன்பத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதி போரில் இறங்குவாயாக. அதனால் உனக்கு பாவம் சேராது.